ரோபோ சங்கர் டு மறைவு பார்த்தீங்கன்னா உண்மையாக பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு அந்த ட்விட்டரில் போயிட்டு அது போஸ்ட்லாம் பார்க்கும்போதே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் உடல் ரீதியாக நிறைய சேலஞ்சஸ் பேட்டில்ஸ்லாம் தாண்டி தான் வந்திருந்தார். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நகைச்சுவை நடிகர், இந்த குழந்தை மனசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு பர்சன் தான் ஹானஸ்ட். அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் பார்த்தீங்கன்னா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படம் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வாயை மூடி பேசும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் உள்ள பயங்கரமான ஒரு ஹைலைட்டே இவரோட காமெடி தான். அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல மாறி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பெருசாக ஒரு சப்போர்ட்லாம் இல்லாமல் படிப்படியாக முன்னேறி வந்த ஒரு மனுஷன். அது இது எது அப்படின்ற ஒரு ஷோ இருக்கும், சிவகார்த்திகேயன் ஹோஸ்ட் பண்ணியிருப்பேன். அதிலெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி அவருக்குன்னு ஒரு இடம் பிடிச்சாரு. அவரோட சொந்த உழைப்பில் மட்டுமே. கிட்டத்தட்ட நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி அவரோட இன்டர்வியூஸ்லாம் நிறைய அவரே சொல்லியிருப்பார், தயவு செஞ்சு குடிக்காதீங்க, நான் வந்து எல்லா விதமான சரக்கும் நான் அடிச்சிருக்கேன் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து உங்கள் கூடவே இருக்க உங்கள் உடம்பை வந்து ஏன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதாவது உங்கள் மூளை கேட்குது, மூளையை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம உடம்புக்கு தேவையில்லாத சாப்பாடாக இருக்கட்டும், தேவையில்லாத குடி இதெல்லாம் உள்ளுக்கு இறக்கி அதை ஏன் நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் யுவர் பாடி. சிம்பிள்.